டேண்ட்ரஃப் இருக்கிறனால ஒரு ஹேர் பேக் போடலான்னு இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து செம்பருத்தி அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணவனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் பேக்குமே நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி போட்டுட்டு ஒரு லைட்டாக மசாஜ் போட்டு சாஃப்டாக இருக்கிற டவல் வச்சு நம்ம ஹேர் ட்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னா முடி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. நிறைய டேண்ட்ரஃப் இருக்கிறனால ஒரு ஹேர் பேக் போடலான்னு இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து செம்பருத்தி இலை, இது புதினா, இது அப்பக்கோவ இலைங்க. இந்த இலை நல்லா டேண்ட்ரஃப்க்கு நல்லா கேட்குங்க. இது நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதில் சட்னி கூட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இலை வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு ஃபேஸ் பேக்காக கூட போடலாம். ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எல்லா லீஃப்மே சேர்ந்து போடும்போது தெரியாதுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஹேர் ஃபால்க்கு, டேண்ட்ரஃப்க்கு இதெல்லாம் சேர்ந்து நான் இன்னைக்கு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாமே நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். நம்ம இது கூட வெந்தயம் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா இங்கே கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கனால வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி, அதனால நான் வெந்தயம் சேர்க்கல. இந்த இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தியாச்சுங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம், இது மட்டும் போட்டு நம்ம வாஷ் பண்ணாலே போதும். அவ்வளோ நல்லா இருக்குங்க முடி சில்கியாக. மைல்டான ஷாம்பு வேணாலும் நம்ம வச்சு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, ஷாம்பு மாதிரியே நல்லா இருக்குங்க. இது நான் இந்த ஹேர் பேக் வந்து ஆல்ரெடி ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு 3வது டைம் யூஸ் பண்ணுறேன். டேண்ட்ரஃப் வந்து நல்லா டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகுறதுனால இதே ஹேர் பேக் வந்து நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஹேர் பேக்குமே நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி போட்டுட்டு ஒரு லைட்டாக மசாஜ் போட்டு பாருங்க, முடி வந்து ஹேர் பேக் போட்டனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம்பே தேவையில்லைங்க இந்த மாதிரி போட்டால். நான் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப பிசுப்பாக இருக்குங்கிறதுனால ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, தலையில் ஆயிலோடவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் அதனால் மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு 100% காட்டன் டவலுங்க. ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி டவல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டவல் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஹேர் ஃபால் இருந்தாலுமே நமக்கு தெரியுங்க. இந்த மாதிரி காட்டன் டவலில் ஒயிட் கலர் டவல் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டருங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ரொம்ப அழுத்தியும் தேய்க்கக்கூடாதுங்க. நம்ம ரொம்ப மெதுவாக தேய்ச்சாலே போதும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். இந்த டவல் வந்து நல்லா ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அதனால் இந்த மாதிரி டவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலைக்கு குளிச்சுட்டு தலை வந்து காய வைக்கிறதுக்கு.